உங்ககிட்ட வர திரும்பி விஜயதான் இலவச திட்டங்களை விமர்சிப்பவர்கள் கூட பெரும்பாலான அவங்களுடைய ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இது போன்ற மகளிர் உரிமை தொகை திட்டங்களை எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளாக முன் வச்சு இப்போ செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது தான் அப்படின்னு இப்போ முதலமைச்சர் பேசுறாரு. இவன் இப்போ பாஜக ஆளக்கூடிய கடைசியா பீகார் உட்பட பல மாநிலங்களில் பாஜக அந்த உதவித்தொகை உரிமை தொகை திட்டங்களை செயல்படுத்தி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது 5 ஆண்டு நிறைவு பெறும் சூழ்நிலையில தான் தேர்தலை ஒட்டி இந்த மாதிரி உரிமை தொகை அறிவிச்சிருக்கிறாங்க. இது இன்னும் 5 வருஷமும் கொடுத்துருக்கலாம், பிகினிங்ல இருந்தே கொடுத்துருக்கலாம். இது சட்டமன்றத்துல நான் கூட பேசியிருக்கேன். 5 வருஷம், அதாவது முத ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க மேனிஃபெஸ்டோல. அப்படி கொடுக்கும்போது அது ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றிருக்கலாம். ஆனா 5 ஆண்டு காலம் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு லாஸ்ட் 4 மாசம் இருக்கும்பொழுது இது மாதிரி கொடுக்குறோம்னு சொல்றது ஒருவேளை அரசுடைய செலவினத்தை குறைக்கிறாங்களா, இல்லைன்னா இதை கொடுக்கறத லாஸ்ட் மினிட்ல கொடுத்தான்னா அது எலெக்ஷனுக்கு உதவும்னு கொடுக்குறாங்களா, அதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் திரு பாலச்சந்திரன் சொன்னார். பீகார்ல ஒரு 10,000 ரூபாய் பணம் அது தேர்தலை மனதில் வைத்து இல்லையா? நீங்க அப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்னை பொறுத்தவரை ஏன் 10,000 ரூபாய் கொடுக்கல, இந்த அரசு வெறும் 1000 ரூபாய் ஏன் கொடுக்குறாங்க? 10,000 கொடுக்க வேண்டியதானே. அந்த 10,000 ரூபாய் திட்டத்தை ஏன் தமிழ்நாட்டுல செயல்படுத்தல? இவங்க செயல்படுத்தி இருக்கலாமே. மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படிங்கறாங்க. அதான் மத்திய அரசோட இணக்கமான திரு பாலச்சந்திரன் உங்களிடமும் வர மத்திய அரசோட இணக்கமான ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்குமே, ஆனால் நிச்சயமா பீகார் மாதிரி இங்கேயும் 10,000 ரூபாய் திட்டத்தை மக்கள் அனுபவிப்பாங்க. இவங்க பேசும்போது நான் பேசவே இல்லை. சகோதரி நீங்க பேசும்போது அமைதியா கேட்டேன். அது மாதிரி நீங்களும் அமைதியா கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த அளவுல அந்த 10,000 ரூபாய் திட்டத்தையே கொடுக்கலாமே, ஏன் இவங்க அதை பண்ணிருக்காங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னா பாஜக ஆளும் மாநிலங்கள் டபுள் என்ஜின் சர்க்காரா இருந்தா தான் மத்திய அரசு 10,000 ரூபாய் கொடுக்க ஹெல்ப் பண்ணணும் கேட்கணும். இவங்க தான் ஆபா இன்சூரன்ஸே உள்ள வர விடலையே, அப்ப இந்த 10,000 ரூபாய் திட்டத்தையும் உள்ள வர விட மாட்டேங்கிறாங்க. எந்த திட்டத்தையும் மகளிருக்கு தொழில் முனைவோர் திட்டம் இதெல்லாம் மத்திய அரசுல இருக்கு, அந்த திட்டங்களை எதையுமே தமிழ்நாட்டுக்குள்ள வர விட மாட்டாங்க. ஏன்னா மத்திய அரசுக்கு ஒரு பெயர் கிடைச்சிரும், மத்திய பாஜக அரசுக்கு ஒரு பெயர் கிடைச்சிரும். இங்க தமிழ்நாட்டுல என்ட்ரியே கிடையாது திட்டத்துக்கலாம். ஆகையால் இங்க தமிழ்நாடு மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இந்திய அளவில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது இல்ல. அப்படி ஒரு சில திட்டங்கள் சொல்லுங்களேன். மத்திய அரசினுடைய திட்டங்கள் இங்க தமிழ்நாட்டுல இப்படி புறக்கணிச்சதன் காரணமா இந்த குறிப்பிட்ட செக்டார் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இன்சூரன்ஸ் ஒரு உதாரணம். ஆபா இன்சூரன்ஸை பொறுத்தவரை 10 lakhs வரைக்கும் எக்ஸ்டெண்டட் இன்சூரன்ஸ். அதை எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நிறைவேற்றுறது கிடையாது, இங்க கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஈவன் காக்குலர் சர்ஜரி 60 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள சர்ஜரிஸ் வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ்ல பண்ண முடியும். ஆனா அதை என்ட்ரியே கொடுக்கல, தமிழ்நாடுக்குள்ள அலோவே பண்ணல, காப்பீடே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு, இந்த 10,000 ரூபாய் திட்டம் கூட தமிழ்நாட்டுல அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லன்னா அது கூட வந்திருக்கும். அப்ப அதிமுக மத்திய அரசோட பாஜகவோட இணக்கமான ஒரு அரசு வரும்பொழுது அதிமுக அரசு இங்க வந்த உடனே நிச்சயமா பெண்களுக்கு எல்லாம் 10,000 ரூபாய் கிடைக்கும். மாசம் 10,000 ரூபாய் கிடைச்சா எவ்வளவு பெரிய விஷயம். அப் டு 2 lakhs வரைக்கும் அவங்க தொழில் நிலை நின்று ஒரு இன்கம் டாக்ஸ் பே பண்ற அளவுக்கு அவங்க வளர்ற வரைக்கும் அந்த 10,000 ரூபாய் கொடுக்கிற திட்டம் அமலுக்கு வந்துரும். அதிமுக அரசு பாஜக கூட்டணியில வெற்றி பெற்றா அதிமுக வந்த உடனே 10,000 ரூபாய் கிடைக்கும். எல்லா மாநிலங்களும் எல்லா பெண்களும் பயன்பெறணும்னா பாஜக கூட்டணியில வரணும். அங்க பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். கூட்டணியில வந்தாலும் சரி, கூட்டணியில வரலனாலும் சரி, ஒரு இணக்கமான தன்மை இருக்கணும். எதையுமே வரவிட அது என்ன மேம் இணக்கமானதுன்னா அது என்ன? எதையுமே வரவிட மாட்டேங்கிற ஒரு மனநிலை. தமிழ்நாட்டுக்குள்ள எதுவும் வரக்கூடாது, பிஎம்சி பள்ளிகள் வரக்கூடாது, நீட்னால பலன்களை மாணவர்கள் பெற்றுடக்கூடாது, 10,000 ரூபாய் திட்டம் வந்துடக்கூடாது, ஆபா இன்சூரன்ஸ் வந்துடக்கூடாது, மெட்ரோ ரயில் வந்துடக்கூடாது, அதுக்கு தப்பா டிபிஆர் ரெடி பண்ணி அனுப்ப வேண்டியது, இது மாதிரி எல்லாம் மத்திய அரச குற்றம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரே கோட்பாடோட பாஜகவை குற்றம் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு திட்டத்தோடயே அந்த மைண்ட்லயே இருந்தாங்கன்னா மக்களுக்கு சென்றடைகிற பல்வேறு விஷயங்கள் சென்றடையாது. நீங்க அரசியல் ரீதியா எழுப்பின கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். ஒரு திட்டம் தொடர்பா நீங்க சொன்னீங்க, திட்டத்தை 5 ஆண்டுகளா கொடுக்காம ஏன் கடைசி நேரத்துல செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுல அந்த தகுதி வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். எரிவாயு இணைப்புக்கான அந்த மானியம் இருக்கு. அந்த மானிய தொகை அப்படிங்கிறது எல்லாருக்கும்
யாரெல்லாம் எரிவாயு சிலிண்டருக்கான அந்த கனெக்ஷன் வச்சிருக்காங்களோ எல்லாருக்கும் மானியம் இருக்கு. அப்ப பிரதமர் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறார்னா, வசதி படைத்தவர்கள்லாம் அந்த மானியத்தை விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அப்ப அந்த மானியத்தை விட்டு கொடுக்கக்கூடிய 1 கோடி பேர் அந்த மானியத்தை விட்டு கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தா எல்லாம் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அப்ப அந்த மானியத்தை விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1000 ரூபாய் உரிமை தொகையை பெறுவதற்கான தகுதி வாய்ந்தவர்கள்னு ஒரு பட்டியல் பார்த்து அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க கூடாதா? இதுல தகுதி ஒரு கோரிக்கை வைத்து விட்டு கொடுங்கன்னு சொல்றது அவங்களா முன் வந்து வாலண்டரியா விட்டு கொடுக்கிறது அது வேற. ஆனா கட்டாயமா அவங்களுக்கு கொடுக்காம பிடுங்கிறது வேற. அத செய்யல. வாலண்டரியா யார் விட்டு கொடுக்குறீங்களோ விட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஆனா டிபிடி வந்து எல்லா தகுதி வாய்ந்தவங்களுக்கும் போயிட்டே இருக்கு, அது பிரச்சனையே கிடையாது. அந்த அளவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த திட்டத்துல அவங்க விட்டு கொடுக்க சொன்னது வாலண்டரியா, தானாக முன் வந்து. ஆனா இங்க வந்து இவங்க தகுதி வாய்ந்தவங்கன்னு செலக்ட் பண்றது வந்து இவங்க அவங்களுக்கு தேவையான ஒரு சிலர் தான் செலக்ட் பண்றாங்க. எப்படி அது தேவையானவங்கன்னு எப்படி எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணுவாங்க? அது அது அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த லிஸ்ட்டை தாண்டி அவங்க ஒரு கிராமங்கள்லயும் பாத்தீங்கன்னா இத்தனை பேர் இவங்க உங்க வீட்டு ஆளுங்களுக்கு கொடுக்கணும், இத்தனை பேர் கொடுக்கணும். அப்ப 1,30,30,831 பெண்கள் அவங்களுக்கு தேவையானவங்க. ஓரளவுக்கு வந்து அவங்க பிக் அண்ட் சூஸ் பண்றாங்க. எல்லா கிராமங்களையும் இது நடக்குது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், முதல்ல இருந்த அதிமுக ஆட்சியில தாலிக்கு தங்கம் திட்டத்துல வந்து அந்த மாதிரி பிக் அண்ட் சூஸ் பண்ண முடியாது. யார் வேணா வந்து அந்த 8 கிராம் தங்கமோ 50,000 பணமோ யார் வேணா வாங்கிட முடியாது. யார் வேணா வாங்க இல்ல, அது யாருன்னா ஒரு திட்டத்துக்கான பெனிஃபிஷியரி இல்ல. அது வாங்குறது எப்படின்னா அந்த திருமண அட்டை, அவங்க கல்யாணம் பண்ற திருமண அட்டை கொடுத்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குங்கிறத உறுதியை செஞ்சாலே, ஆக போகுதுங்கிறத உறுதி செஞ்சாலே அந்த திட்டத்துல அவங்களுக்கு பயனாளி ஆயிடுறாங்க. அவங்க அதுக்கு அவங்க எந்த அவங்க எல்லா திட்டத்துக்கும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் ஒரு பயனாளிகள் தேர்வு செய்யப்படுறாங்கன்னா அதுக்கான வரம்புகள் இருக்கு இல்லையா? அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு அந்த பயனாளிகள் வந்தாதான் அந்த திட்டத்துக்கு அவங்களால பயன்பட முடியும். வரம்புகள் கொட்டி இருப்பதுல நான் தப்பு சொல்லல. ஆனா அதையும் தாண்டி ஒரு செலக்ஷன் மெத்தட் இவங்க வச்சிருக்காங்க. எப்படின்னா இவங்க வந்து அடையாள அட்டை வச்சிருக்காங்களா, அந்த கட்சியோட உறுப்பினர் அட்டை வச்சிருக்காங்களா, இதெல்லாம் கூட கேள்வி கேக்குறாங்க. அப்ப அதுதான் நான் கேக்குறேன், அப்படி கட்சி உறுப்பினர்களுக்கு தான் கொடுக்கணும்னா 1,30,00,000 பேர் அப்ப அந்த பெண்களும் கட்சி உறுப்பினர்களான்னு கேக்குறேன். அவங்க அடையாள அட்டை வச்சிருக்காங்க. ஒரு சிலர் அடையாள அட்டை இல்லாதவங்க போய் அடையாள அட்டை வாங்கிட்டு கொண்டே காமிச்சிட்டு வாங்கினவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு ஊராட்சிகள்ல நடக்குது, பேரூராட்சிகள்ல நடக்குது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் எல்லா திட்டங்களுக்கும் பொருந்துமாங்கிற ஒரு கேள்வி. அதிமுக ஆட்சியில இது மாதிரி வந்து தகுதிங்கிறது ஈவன் பென்ஷன்ல கூட இந்த மாதிரி தகுதியெல்லாம் கேட்கலாம். அம்மா திட்டம்னு கொண்டு வந்தாங்க, அதுல நிறைய பேருக்கு பென்ஷன், நாங்கெல்லாம் தொகுதியில விளங்கோட தொகுதியில நிறைய பேருக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்தேன். அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வயது அடிப்படையில வயது முதிர்ந்து ஒரு ஏழ்மையான நிலைமையில இருந்தாலே அவங்களுக்கு உடனே கொடுக்கணும், நம்ம ரெக்கமெண்ட் பண்ணாலே தரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை கிடையாது. திரு பாலச்சந்திரன் குறுக்கிடுவார். ஃபீல்ட்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம். சட்டமன்றத்துல வந்து திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்னாரு, இந்த தாலிக்கு தங்கம்ங்கிறது அதிமுக ஆட்சியிலேயே 2 ஆண்டுகளாக கொடுக்கப்படவில்லை. அவர் பார்ட்டி சட்டமன்றத்தில் சொன்னார், அதை யாரும் மறுக்கல. அப்ப இவங்க அந்நேரமே வந்து ஸ்கீம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஆனா அதை நிப்பாட்டிட்டாங்க. 1. 2வது, இவங்க மாசம் 10,000 ரூபாய் அங்க கொடுக்கல, ஒரு ஒன் டைம் பேமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. மாசம் 10,000 சொல்லல பீகார்ல, அது தெளிவுபடுத்த விரும்புறேன். அப்ப ஆக ஒரு வருஷத்துக்கு மொத்தமா அவங்களுக்கு 10,000 கிடைக்குது, இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கிடைக்குது. இது ரெண்டுக்கும் வந்து நிச்சயம் வந்து வேறுபாடு இருக்கு. அடுத்து வந்து இந்த ரெட்டை என்ஜின் ஒரு தியரி ஒன்று திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ரெட்டை என்ஜின் இருந்தா தான் மாநில அரசும் மத்திய அரசும் ஒரே கட்சியினால் ஆளப்பட்டால் தான் அங்க வந்து பெனிஃபிட்லாம் கிடைக்கும்னு. மணிப்பூர்ல என்ன பெனிஃபிட் கிடைக்குது? அதை நாடு மட்டும் இல்லை உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரெட்டை என்ஜின் நடந்ததுன்னா உடனே எல்லாம் சரியா போயிருமா? அதனால இதெல்லாம் வந்து சரியான கூற்றுகள் கிடையாது. அவ்வளவுதான். அதாவது இந்த பெண்கள் உரிமை திட்டம்ங்கிறது வந்து உங்க கொடுத்த வாக்குறுதி. அதுல இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய, மீண்டும் சொல்றேன், 2,44,00,000 அட்லீஸ்ட் வந்து 1,90,00,000 பேருக்கு வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களாக கணக்கு இருக்கு. ஆனா இப்பயும் அதிலே 1 கோடி மக்களுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல, எது கொடுக்கல? நீங்க சொல்ற அந்த டேட்டா எப்போ எடுக்கப்பட்ட டேட்டா?
சார் ஒரு 2,44,00,000 வாக்கு ரேஷன் கார்டு இருக்கு சார் தமிழ்நாட்டுல. ரேஷன் கார்டு இருக்கு. நீங்க வறுமை கோட்டுக்கு கீழா இருக்கிறவர்கள் அப்படின்னு நம்ம ஒரு இப்போ இருக்கிற வறுமை கோடு இவங்க என்ன கணக்கு வச்சிருக்காங்க திமுக? என்ன கணக்கு? தகுதி தராதரம் முன்னாடி இல்ல, இப்ப திமுக வச்சுக்க முடியாது. இல்ல தகுதி தரா முன்னாடி இல்ல, இப்ப எப்படி தகுதி தராதரம் இல்ல சார், நான் அதை தான் கேக்குறேன். திமுக வச்சுக்க முடியாதுன்னு சொல்றேன். அது